இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாமலை, சம்மந்தி குடும்பத்தை ஏமாத்துறது யாரா இருந்தாலும் அவங்களை சும்மா விடக்கூடாது. லக்ஸ் மேம், நீ இன்னைக்கு எஸ்பி சாரை மீட் பண்ணி அண்ணனை ஏமாத்தி பணம் பறிச்ச கும்பல் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடு. கல்யாணம் முடியறதுக்குள்ள அந்த பணம் திரும்ப வரணும். ஓகே மேம், நான் இன்னைக்கே பார்த்து பேசிடுறேன். ஏவான பின்னாடி இதுங்க ஏதோ கம்ப்ளைண்ட்னு சொல்லி நகுதுங்க. ஏய், உனக்கு பயமாவே இல்லையாடி? மா, பயமாதான் இருக்கு. இருந்தாலும் வெளியில காட்டக்கூடாது. நீ பயந்து என்னையும் காட்டி கொடுத்துறாது. சும்மா இரு. அண்ணா, நீங்க உழைச்ச பணம் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. அத உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சந்தோஷமா. சம்மந்தி, சொந்தங்கிறது கஷ்ட நஷ்டத்துல கூட நிக்கிறதுக்கு தான். இனிமே உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா எங்களை மூணாவது மனுஷங்கள நினைக்காதீங்க. எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க. சரிமா. அண்ணாமலை, நாம வந்த விஷயத்த நீயே சொல்லிடு. அந்த நல்ல யோசனையே எனக்கு சொன்னதே நீங்க தானேக்கா. நீங்களே அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. சரி லக்ஸ், போய் அதை எடுத்துக்கிட்டு வா. சரிங்க மேம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்களை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல சம்பந்தி. வெண்ணிலா மேல நீங்க வச்சிருக்க அன்பை பார்க்கும்போது என் கண்ணே கலங்குது. இவ்வளவும் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சம்பந்தி. இதுல ஆச்சரியப்பட என்ன சம்பந்தி இருக்கு? சம்பந்தி, 50 பவுன் சீரு நகை வேணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே வெண்ணிலாவுக்கு இவ்வளவு நகை சீர் செஞ்சிருக்கீங்களே, ஏன் சம்பந்தி? நான் 50 பவுன் கேட்டேனா? என்ன சொல்றீங்க சம்பந்தி? சமந்தி, நீங்க கேட்டதை நான் தப்புன்னு சொல்லல. எங்க மேல கோவப்படாதீங்க. சம்பந்தி, ஒரு நிமிஷம். தப்பு சரின்றதெல்லாம் அப்புறம். நான் எப்ப உங்ககிட்ட சீர் செய்ய சொல்லி கேட்டேன்? எப்ப கேட்டீங்க? என்ன சம்மந்தி அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீங்க நேரடியா கேட்கலனாலும் உங்க மருமவனை விட்டு 50 பவுன் போட்டாதான் எங்க குடும்பத்துக்கு கொஞ்சமாவது கௌரவமா இருக்கும்னு கோயில வச்சு எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டு இப்ப வந்து நானா கேட்டேன்னு சொல்லி நிக்கிறீங்க. ஏங்க, நீங்க கேட்க போய் தானங்க என் விச்சு மாமா இந்த வீட்டையே அடமான வச்சாரு. எல்லாத்துக்கும் ஏன் முந்திரி கொட்ட மாதிரி உளறிட்டு இருக்க? நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. சம்பந்தி, அது பேசுறத நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்க வேண்டாம் சம்பந்தி. சம்பந்தி, மாப்பிள்ள உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அதெல்லாம் அவர் எதுவும் கேட்கல சம்பந்தி. தயவு செஞ்சு மறைக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அத்த, கூப்பிட்டீங்களா? ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்க? ஒரு குடும்பத்தையே கூண்டோட அழிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களே, அத பத்தி தான் கேக்குறேன். அத்த, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. போதும் மாப்பிள்ள உங்க நடிப்பு. யார கேட்டு சம்பந்தி வீட்டுக்கு போய் செய்முறையில வெண்ணிலாக்கு 40 பவுன், வருணுக்கு 10 பவுன் நான் போட சொன்னதா சொன்னீங்க? என்னம்மா சொல்ற? இவரு எதுக்காக அங்க போய் சீரெல்லாம் கேட்க போறாரு? அத நீ உன் புருஷன் கிட்ட தான் கேட்கணும். மாப்பிள்ள,
லீலாவதி சொல்றது உண்மையா? நீங்க சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு செய்முறை செய்ய சொன்னீங்களா? சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. கேட்டதோட இந்த பிரச்சனை முடியல தம்பி. நான் தான் நிஜமாவே சீர் கேட்டதா நினைச்சு வீட்டை அடமான வச்சு நகை வாங்குறேன்னு போய் மொத்த பணத்தையும் தொலைச்சிட்டு அண்ணா குடும்பம் இன்னைக்கு நடு ரோட்ல நிக்குது. வானு, அந்த அண்ணாமலை நம்ம பிளான் எல்லாம் நல்லா நாசமாக்கிட்டு போயிட்டா. நாம 50 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு திருட்டு வேலை பண்ணா அவ இப்ப 5 கோடிக்கு சொந்தக்காரி ஆயிட்டாடி. அம்மாடி, எம்மா நகை தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்தாலே இழைச்சிட்டாலே. வெண்ணிலாவ அண்ணாமலைக்கு அம்மா புச்சிக்குது. எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் இந்த கண்ணாலத்தை நிப்பாட்ட முடியும்னு தோணல. என்ன முறைச்சு என்னாடி பண்றது? நீயும் இந்த கண்ணாலத்தை நிறுத்தறதுக்கு என்னமோ பிளான்லாம் போடுற. ஆனா கட்சியில அந்த அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் கெட்டு விட்டுறாளே. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ சொல்றது கரெக்ட். அதனால நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். வெண்ணிலா, ஆளை சைட் அடிச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லக்கா. அதான் நீ வலியறத பார்த்தாலே தெரியுதே. அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் ஃபுல் டே அவரை பக்கத்துல வச்சே பார்த்துட்டு இருக்கலாம். அப்புறம் அண்ணாமலை ஆண்டி வந்துட்டு போனதுல இருந்து பயங்கர சந்தோஷமா இருக்க போல. ஆளே வெளியில வரல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நானும் பார்த்தேன்டி, அண்ணாமலை ஆண்டி உனக்கு சீர் செஞ்சப்போ நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு. உண்மையா நீ கொடுத்து வச்சவ. அவங்க அந்த நகையெல்லாம் போட்டு விடும்போது நீ எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லக்கா. விளையாடாதடி. இப்படிதான் விருப்பம் இல்லன்னு வரும் நான் லவ் பண்றேன்னு கடைசி நிமிஷத்துல சொன்னேன். அதே மாதிரி இதுலயும் உனக்கு விருப்பம் இருக்கும். ஆனா சும்மா சொல்ற. அப்படியெல்லாம் இல்லக்கா. நிஜமாவே எனக்கு இந்த நகையில எல்லாம் விருப்பம் இல்ல. எனக்கு வருண் கிடைச்சா மட்டும் போதும். நீதான் வருண் வருண்னு சொல்லிட்டே இருக்க. ஆனா வருண் என்னைக்கும் நீ வேணும்னு தேடின மாதிரியே தெரியலையே.